linear equation tricks. 3x plus 2y which is equal to 11, 2x plus 3y which is equal to 4. So இதிலிருந்து x and y ஓட value வந்து find out பண்ணி அதை compare பண்ண போறோம். So அதுக்கான shortcut நீங்க பாத்தீங்கன்னா first வந்து இந்த மாதிரி ஒரு arrow போடுறோம். So இதான் வந்து first arrow. So இந்த மாதிரி arrow போட்டு எதோட value find out பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா x ஓட value வந்து find out பண்ண போறோம். So x which is equal to இது வந்து ஒரு fractional part வரும் numerator denominator. So first numerator பாத்தீங்கன்னா top one பாத்தீங்கன்னா இந்த மாதிரி arrow போட்டுருக்கோம் first arrow. So இதில இருக்க coefficient and இந்த constant இது ரெண்டையும் வந்து multiply பண்ணலாம். 2 into 4 which is 8 then minus 11 into 3 cross multiplication 11 into 3 which is 33. So first arrow இந்த மாதிரி இந்த constant secondல இருக்கு பாருங்க இந்த ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட்ல இருந்து இந்த y ஓட வேல்யூக்கு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். So first arrow. So இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்க 2 into 4 which is 8 minus போட்டுக்கோங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்க 11 into 3 which is 33 divide by next number வந்து இந்த arrow இங்க வந்து number 2 போடுறோம். இது வந்து denominatorல எழுத போறீங்க. 2 into 2 என்னது 4 then minus இதுவும் cross multiplication இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்க 3 into 3 9 then இது ரெண்டு நீங்க subtract பண்ணனும். So 8 minus 33 which is minus 25. So negative. எந்த number greater அதோட sign carry ஆகும். So இங்க 33 greater so negative sign carry ஆயிருக்கு. இங்க 4 minus 9 which is negative 5 minus 5. So இதை cancel out பண்ணினா negative negative cancel out ஆயிடும் 5 one time இங்க 5 times. So x ஓட value வந்து 5. So இந்த shortcut apply பண்றதுக்கு first x ஓட value எப்படி find out பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட்ல இருந்து இங்க நீங்க ஒரு arrow போடுறீங்க. So 4 into 8 போட்டுக்கோ then minus இது cross multiplication 11 to 3 33 divide by கீழ denominator எப்படி போடுறோம்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து ஒரு second arrow போடுறோம். So 2 into 2 4 minus 3 3s are 9 then எப்பவும் போல நீங்க வந்து solve பண்ணீங்கன்னா question வந்து x ஓட value தான் find out பண்ணிக்கும் which is 5. So இந்த x ஓட value வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எதையா ஒண்ணு substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு y ஓட value வந்து find out பண்ணிடலாம். So x ஓட வேல்யூ எடுத்து ஏதா ஒரு ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். நான் லெட்ஸ் சே நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இதோட x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க 2 into x ஓட வேல்யூ என்னது 5 plus 3y which is equal to 4. So 2 into 5 வந்து 10 plus 3y which is equal to 4. Then இந்த 10 plus இருக்கு இது equal to இந்த சைடு கூட நெகட்டிவ் ஆகும். So 3y which is equal to 4 minus 10. So 3y which is equal to 4 minus 10 என்னன்னு பாத்தீங்கன்னா so 10 minus 4 வந்து 6 ன்னு தெரியும் பட் இங்க வந்து 10 ஓட சைன் வந்து நெகட்டிவ் because greater number ஓட சைன் தான் கேரி ஆகும் so minus 6. So y which is equal to so இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா denominatorல வந்துரும். So minus 6 divide by 3. So இத cross out பண்ணீங்கன்னா 2 times. So y ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு negative 2 minus 2. So x ஓட வேல்யூ வந்து 5 y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா minus 2. இது equation 1ல கூட substitute பண்ணி பாருங்க அப்பயும் வந்து உங்களுக்கு y வந்து minus 2 தான் கிடைக்கும். So இங்க நீங்க பார்த்தீங்கன்னா x வந்து which is greater than y. So normal method இல்லாம நம்ம இந்த cross multiplication apply பண்ணி x and y ஓட value find out பண்ணி compare பண்ணிருக்கோம். So இந்த x and y ஓட value வந்து கரெக்ட்டானு உங்களுக்கு செக் பண்ணலாம். So அதுக்கு வந்து நான் ஏதா ஒரு equation எடுத்து substitute பண்ணலாம். So first equation எடுத்துர்க்கேன் 3 into left hand side first நம்ம எடுத்துக்கலாம். So x ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 5 சாரி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 5 2 into y ஓட வேல்யூ வந்து -2 3 into 5 is 15 plus into minus 2 into 2 4 which is equal to என்ன கிடைக்குது 11 உங்களோட right hand side which means உங்களோட x and y ஓட வேல்யூ வந்து கரெக்ட். So இன்னைக்கு வீடியோல linear equation 2 variables இங்க பாத்தீங்கன்னா x and y இருக்கும்போது cross multiplication apply பண்ணிட்டு x value y value find out பண்ணி compare பண்ணிருக்கோம். So first நீங்க இங்க இருந்த ஒரு arrow next வந்து second வந்து இங்க the second ன்றது denominator first ன்றது வந்து numerator. So உங்களுக்கான task பாத்தீங்கன்னா இந்த question 152x minus 378y which is equal to minus 74 minus 378x plus 152y which is equal to minus 604 இதுல வந்து x and y value வந்து find out பண்ணி அதை compare பண்ணி check பண்ணுங்க. Thank you so much for watching this video.